தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திருமதி வெண்மதி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் இபிஎஸ் விவகாரத்தில் 23ஆம் தேதிக்கு முன் இருந்த நிலைமை தான் செல்லும், அதற்கு பின் நடந்த எதுவும் செல்லாது, இரட்டை தலைமை தான் தொடரும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இதை சொல்றதுக்கு முன்னால் இன்றைக்கி புரட்சி தாய் சின்னம்மாவோட பிறந்த நாள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் அதிமுக தொண்டர்கள் சார்பாகவும் அம்மாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழகம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ இந்த தீர்ப்பு இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு வார்த்தையில் முதல்ல அதர்மம் தோற்றது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தான். வேணா நம்ம சிவி சண்முகம் ஸ்டைலில் சொல்லணும்னா அதர்மம் தோற்றது, அதர்மம் தோற்றது, அதர்மம் தோற்றது 3 தடவை சொல்லணும். ஓபிஎஸ் சைடில் வந்து தர்மம் என்றுச்சா? இல்லை, அது ஓபிஎஸ் என்ன சைடில் தர்மம் என்றதை நான் சொல்லலை. உண்மையிலே தர்மம் வெகு விரைவில் வெல்லும். ரொம்ப சீக்கிரத்தில் அந்த தர்மம் வெல்லும். அந்த நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது. இது ஏன் நான் அதர்மம் வென்றது நான் சொன்னேன்னா, அது எப்படின்னா, ஒரு சாங் தலைவர் பாட்டு ஒன்று இருக்குது. அதில் நம்ம வேர்டை மட்டும் மாற்றிக்கிடுவோம். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இங்கே திருட்டுங்க வார்த்தையை நம்ம துரோகம்ங்க வார்த்தையாக மாற்றிக்கலாம். ஸோ துரோகம், கண்டினியூவஸாக துரோகம். முதல்ல யாரால் முதலமைச்சர் ஆனாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணியாச்சு, புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க நம்ம ஆட்சியை கொண்டு போகணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி வெளியே தர்மயுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ் அண்ணனை கூட்டு உள்ளே கொண்டு வச்சு அவருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக துரோகம். அதை விட பெரிய துரோகம் ஒன்று நடந்திருக்கு. பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் எங்கள் அம்மா இருந்த இடத்துல யாரையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மாவை பொதுச்செயலாக்கினாங்க இல்லையா, அதவே எடுத்துட்டு தான் இப்போ பொதுச்செயலாளர் ஆனார் தெரியுமா. அதுதான் உச்சபட்ச துரோகம். அதுக்கு சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குங்கும் போது சட்டம் நேற்று ஒரு தடுப்பை போட்டிருக்கு. என்ன தடுப்புனா, தன் பேருக்கு பின்னால் இடைக்கால பொதுச் செயலாளர்னு போட்டார்ல, அதுக்கு சட்டம் ஒரு தடுப்பை போட்டுட்டு. இதை தான் நான் சொன்னேன், அதர்மம் தோற்றது. இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் வாங்க இணைந்து செயல்படலாம், பழசெல்லாம் மறந்துடலாம், கசப்பான அனுபவங்கள்லாம் மறந்துடலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் கூட யாரை இணைந்து செயல்பட சொல்கிறீங்க அப்படின்னு விடாப்படியாக முடியாதுன்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவர்? இல்லை, அதை நான் சொல்கிறேன்லாங்க. அவர் துரோகம் அப்படிங்கிறதுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு பேர் வைக்கிட்டால் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். கொஞ்சம் வருத்தமான விஷயம்னாலும் ஃபேக்ட் அதுதான், அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ அப்படி இருக்கும் போது இவர் இப்படித்தானே பேசுவார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏன்னா அவருடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம ரெட்டை தலைமையாக தான் பயணிக்குங்கிறது ஃப்ரம் த டே 1. இந்த பிரச்சனை ஒரு 2.5 மாதமாக போய்கிட்டு இருக்குது, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2.5 மாதமாக சொல்கிற பதில் சேர்ந்து பயணிப்போம், ரெட்டை தலைமை. அவர் தான் ஒற்றை தலைமை நிற்கிறாரு. ஸோ இவர் அதே ரெட்டை தலைமை கோர்ட் வரைக்கும் போய் இன்றைக்கி ஒரு தீர்ப்பை வாங்கி ரெட்டை தலைமை நிற்கிறாரு. இபிஎஸ் அண்ணன் அதே ஸ்டாண்ட், நான் ஒற்றை தலைமை தான். அது அவருடைய சுயநலம், பதவி வெறி. அது அவர் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நேரம். அவர் அதை பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். நேற்று தீர்ப்பு 24 மணி நேரத்தில் பண்ணுவாருன்னு பார்த்தா, இப்போ கூட அவர் பேட்டியை பார்த்தோம், அவர் அதை பண்ணுற மாதிரி தெரியலை. கேபி முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை விடுக்கிறார், அவரை நாங்கள் இனியும் நம்பி ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவர் என்ன சுயநலம் எனக்கு தெரியல. ஒருத்தர் தன் கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சி தான் அவருக்கு எல்லாமே. நான் உடனே நீங்கள் ஓபிஎஸ் சப்போர்ட்டாக நீங்கள் என்ன கேட்காதீங்க. ஜென்ரலாக ஒரு அதிமுக தொண்டராக நான் சொல்கிறேன். ஓபிஎஸ் அந்த கட்சியில் இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு சில காரணங்கள் யாரோட மிஸ்கைட் பண்ணி தர்மயுத்தம் பண்ணிட்டார். அவர் தான் தர்மயுத்தம் பண்ணுறாருல, விட்டுற வேண்டியதானாங்க. அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு, மக்கள் ஆதரவு வாங்குறாரு, கட்சிக்காரங்க ஆதரவு வாங்குறாரு, என்னத்தையும் ஒன்று பண்ணட்டுமே. நீங்கள் தானே எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பொதுச் செயலாளருக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னு போய் அவரை கூப்பிட்டு வந்தீங்க. அதுலேயும் இப்போ முனுசாமி என்ன அப்போ எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஓபிஎஸ் அண்ணன் பக்கம் தான் இருந்தார். அப்போ என்னெல்லாம் இபிஎஸ் அண்ணன் பேசினாருன்னு நாடே பார்த்துச்சு. நம்ம கொஞ்சம் அந்த வீடியோவெல்லாம் போடுங்க, பழைய வீடியோ புது வீடியோன்னு போடுங்க. அப்போது அந்த அளவுக்கு பேசினவர் இன்றைக்கி இவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப சுயநலம், அவர் ரொம்ப துரோகம், அவர் பதவி வெறி பிடிச்சிருக்காரு. பதவி வெறி இங்கே யாருக்கு பிடிச்சிருக்கு? அவர் வாங்க ஒன்றா சேர்ந்து கொண்டு போவோம், ஆட்சியை கொண்டு போவதுக்குள்ள வேலையை பார்ப்போம், கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுவோன்னு தானே சொல்கிறாரு. சேர்ந்து வேலை பார்ப்போம்னு சொல்கிறதுல இவருக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம்? இதில் இன்னும் சொல்லணும்னா, இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை முனுசாமி அண்ணனுக்கு?
அவரே கஷ்டப்பட்டு ஒரு துணை பொதுச்செயலாளர் வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் அதுக்கு ஆப்படிக்கணும்னு நினச்சா அவர் எப்படி சம்மதிப்பார்? அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். இப்போ இந்த ஒற்றை தலைமைன்னு இருந்து எடப்பாடி என்ன பொதுச்செயலாளர் ஆனாதானங்க முனுசாமி என்ன துணை பொதுச்செயலாளர் ஆக முடியும்? அதை அவர் யோசிப்பார்ல. ஏன்னா இந்த ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாகவே நிறைய சேனல்ஸிலோட சொன்னேன், இந்த மொத்த ஸ்க்ரீன் பிளேக்கு பின்னால் இருக்கிறது ஒரு 2 பேர். ஒன்று முனுசாமி அண்ணன், அவங்களுடைய ரோல் தான் பெரிய ரோல். அதுக்கு அடுத்தால சி.வி. சண்முகனோட ரோல், அதுக்கப்புறம் மணிமணியான அண்ணமார். அதில் முனுசாமி அண்ணன் ரோல் வந்து ரொம்ப உச்சபட்ச சுயநலம். ஏன்னா அது வந்து தன்னுடைய பதவி, பதவி வாங்கணும். ஏன்னா அவரை வந்து அவர் எந்த அளவுக்கு இருந்தார்னா அம்மா அவரை ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. அவருடைய பதவி இது ப்ளஸ் அவர் மாற்றுக் கட்சிக்கு சமூக ரீதியாக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். அந்த மாதிரி காரணத்தால் அம்மாவே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவர் வந்து இவரை சொல்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்க, இவங்க எல்லாரும் பேசுகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி. இபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு போயிருக்காங்க. இது தற்காலிக தீர்வை தானே பார்க்க முடியும். மீண்டும் ஓபிஎஸ்க்கு இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லை, இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஸ்பெஷல் தீர்ப்பா. எப்படி ஸ்பெஷல் தீர்ப்புன்னு நான் சொல்கிறேன்னா, எல்லா கேஸுக்குமே இது யார் பக்கம் வந்தாலும் அடுத்தவங்க மேல்முறையீடு போவாங்க, தட் இஸ் ஃபைன். பட் இது ஏன் ஸ்பெஷல் தீர்ப்புன்னு சொல்கிறேன்னா, எந்த அதிமுக தொண்டனும் விரும்பாத ஒரு விஷயத்தை எடப்பாடி என்ன செஞ்சார், தான் ஒரு பொதுச் செயலாளர் ஆனார். அப்போது இவ்வளோ நாளாக பாஸ்ட் 5 இயர்ஸாக அவர் ஒரு ட்ராக் எடுத்தார் தெரியுமா? அந்த ட்ராக்கில் அவர் சக்ஸஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். எங்கேயாவது என்ன ஜிமிக்ஸாவது பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அவர் கொண்டு போய்கிட்டே தான் இருந்தார். அந்த ஜிமிக்ஸுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் விழுந்தது நேற்று காலைல 11:30 மணிக்கு விழுந்தது அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ அப்போ இது அவருக்கு ஒரு முதல் சர்க்கிள். நான் நாளே சொன்னேன், முதல் கோணல் முற்றிலும் கோணல். இவர் இடைக்கால பொதுச்செயலாளர் ஆகவே முடியாது. இப்போமே இவருக்கு வந்து பிரச்சனை வந்துட்டுன்னு அது நேற்று இன்னும் தெளிவாக இருக்குது. ஸோ அவர் எத்தனை மேல்முறையீடு போனாலும் அவருக்கு ஸ்பெஷல் தீர்ப்பாக இவர் இனிமேல் இடைக்கால பொதுச்செயலாளர் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை கோர்ட் கொடுத்துட்டு, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உறுதியாக இவர் மேல்முறையீடு போனாலும் இவருக்கு சார்பாக இது வராது அப்படிங்கிறது. இன்னும் நம்ம கொஞ்சம் இதாக சொல்லணும்னா, அதிமுக தொண்டர்கள் நேற்று ஒரு சென்டிமெண்ட் டே. ஏன்னா அந்த தீர்ப்பை கொடுத்த நீதியரசர் பேர் வந்து ஜெயச்சந்திரன். அதில் வந்து புரட்சி தலைவி அம்மாவோட பேரும் புரட்சி தலைவரோட பேர் ஜெயா ப்ளஸ் ஜெயச்சந்திரன் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் எல்லோரும் காலையில் வீட்டில் அம்மாவை நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்கள் வந்து அம்மாவோட ஆதரவாளரே நீங்கள் நல்ல தீர்ப்புன்னு கேட்குறீங்க. அதர்மம் தோக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக ஒவ்வொரு அதிமுக தொடர் நேற்று அந்த தீர்ப்பை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவர் பக்கம் போயிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் வேற மாதிரி ரொம்ப சுயநலத்தோடு போயிட்டு இருக்கார். அவரை சுற்றி இருக்க ஒரு 4-5 பேர் ரொம்ப மிஸ்கைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இதை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். அம்மாவோட ஆன்மாவும் புரட்சி தலைவரோட ஆன்மாவும் ஒரு நல்ல தீர்ப்பை எடப்பாடி என்னென்ன திருந்த சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, நான் எப்படி நேர்மையானதானே தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அத்தனைய பொதுக்குழு உறுப்பினர்களும் என்ன தான் ஆதரிச்சாங்க. சரி, என்ன நேர்மை? சரியா தானே நான் என்ன சரி? எனக்கு பொதுக்குழுவில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் எல்லா மூத்த நிர்வாகிகளும் எல்லாரும் சேர்ந்து தானே தேர்ந்தெடுத்துக்காங்க. சரி, அந்த நிர்வாகிகள் எப்படி வந்தாங்க? 3000 கோடிங்காங்க 2000 கோடிங்காங்கன்னு அப்படி சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் உண்டு. அதில் ஒரு டைலாக் உண்டு, உங்களுக்கு நீங்களும் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான டைலாக். 1 கோடி அப்போ 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று போச்சுங்க மாதிரி எங்கள் அண்ணன் 2000 கோடிங்காங்க 3000 கோடிங்காங்க. வம்பா போச்சுப்பா, என்னப்பா நேர்மை எல்லாம் சொல்ல ஒன்றும் இல்லைப்பா. அவர் ஏதோ பேசுறாரு. தொடர்ந்து ஓபிஎஸும் இப்போ ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறாரு. அவரும் சசிகலா அவர்களுக்கும் இன்றைக்கு அவங்களும் சேர்ந்து செயல்படணும், டிடிவி அவர்களும் சேர்ந்து செயல்படணும் அவரும் அனுப்பி விட்டுருக்காரு. திரும்பி சசிகலா அவங்களும் அப்பையிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு செயல்படுவேன் அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் விடாப்பிடியாக தான் இருக்கார், ரொம்ப விடாப்பிடியாக இருக்கார். இவ்வளவு பேர் பேசுனதுக்கு அப்புறமும் அவரை சரி கட்ட முடியாது போல தோணுது. எப்படி நீங்கள் அந்த ஒன்றுபட்ட அதிமுக முடியும்? அம்மாவால் முடியும். இப்போது நீங்கள் இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே, லாஸ்ட் இயரை நினைப்போமே, சேம் டே. இது எனக்கு மறக்காது இந்த நாள். ஏன்னா இவங்க தடவையாக எடப்பாடி அண்ணன் கொடநாடு கேஸுக்காக சட்டசபையில் எழுந்துச்சு ஃபஸ்ட்டு பேசினாங்க தெரியுமா? அந்த நாள் இந்த நாள், இதே ஆகஸ்ட் 18. அதே மாதிரி சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லி பெரிய ஸ்தானத்தில் இருந்த எடப்பாடி அண்ணன் வீதியில் வந்து உட்கார்ந்த நாள்
இந்த நாளை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் மறக்க மாட்டோம். கொடநாடு கேஸுக்காக அது சட்டம் வந்து அதுக்கு பதில் சொல்லும். அந்த கேஸுக்கு அதை நம்ம யாரும் சொல்ல வேண்டாம், கோர்ட்டில் இருக்குது, நீ நல்ல தீர்ப்பு வரும் அதில். ஏன்னா மக்களுக்கு அது தெரியணும். கொடநாடுங்கிறது அம்மா வந்து நாங்கள் இருந்த இடம், அது அவ்வளோ அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு நடந்த தவறுக்கு தீர்ப்பு வேணும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் சட்டசபையில் போன வருஷம் இதே நாள் தான் இதுக்கு பிரச்சனை நடந்தது. அப்போது அன்னைக்கு அவர் கூட யாரெல்லாம் இருந்தால் ஓபிஎஸ் அண்ணன் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க கட்சிக்காரங்க. போன வருஷ நாள் வேற, இதே நாள் இந்த வருஷம் அதே ஓபிஎஸ் அண்ணன் வாயால் என்ன வார்த்தை வந்திருக்கு? அம்மா வரணும், அம்மா கூட பயணிக்கணும் வந்துட்டா. அப்போ இது நடந்தது இல்லை, இது நடக்கவே நடக்காது. இவங்க 50-50. ஐயோ எடப்பாடி அவர்கள் ராஜதந்திரி என்னெல்லாமோ வார்த்தை சொன்னாங்க. இவங்களை அசைக்கவே முடியாது, அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய செல்வாக்கை இழக்க மாட்டாங்க. இதுதானே தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம். அது மாறிச்சு இல்லை, எல்லாமே மாறும். ஏன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த நிமிஷம் கூட எடப்பாடி என்ன நான் இப்போ தான் மிஸ்கைட் ஆகிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியோட தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அவரை நான் வந்து இன்னும் அவர் சுய பரிசோதனை பண்ணிட்டு வரணும்னு நான் சொல்கிறேன்னா, அவர் அப்படித்தான் இருப்பார். ஏன்னா இது ஒரு சிம்பிள் லாஜிக்ப்பா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆவாங்க சரியா, அது ஒரு இடம் ஒருத்தர் ஆகிட்டாருன்னு வைங்களேன், அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் எவ்வளோ செலவழிப்பார் தெரியுமா? சாதாரண 25-30 லட்சம். இந்த எழுத்தாள கேண்டிடேட்டாக நிற்காங்க தெரியுமா, லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க அவங்க அண்ணன் போஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக. ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் வச்சு அவ்வளவு பெரிய ஒரு வருமான ரீதியாக பேசினா வருமானமும் கிடையாது, அது ஒரு விதமான ஒரு செல்வாக்கு. அந்த கிராமத்தில் அவங்க தான் ஹீரோ. அப்போ ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவியே ஒருத்தர் இழக்க யோசிக்காருன்னா, ஏங்க இவர் தப்போ ரைட்டோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு. அம்மா அவருக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க, அவருக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பதவி கிடச்சிட்டு. ப்ளஸ் அதிமுகங்க பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ஆளுமைகளை பொருந்திய ஒரு கட்சிக்கு அவர் இன்னைக்கு வந்து இணை ஒருங்கிணைப்பாளருங்க ஸ்தானத்துக்கு வந்து இன்றைக்கி அவர் இடைக்கால பொதுச்செயலாளர் அவரை உயர்த்திக்கிட்டார். பட் அது இப்போ இல்லைன்னு கோர்ட்டு சொன்னாலும் அவர் அந்த கட்டத்துக்கு வந்திருக்கார். அப்போ அதை அவர் இழப்பாரா? நான் அவர் ஆங்கிளில் இருந்தே நான் யோசித்து சொல்கிறேன், அதை அவர் இழப்பாரா? பட் அங்கே தான் அவர் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சைடு படி எனக்கு இது கிடச்சிட்டு நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இது கிடைச்சிதுன்னா இது உங்களுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இப்போ அவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் போய் கேட்க முடியாது. ஏன்னா இந்த சொத்தில் எனக்கு பங்கு கொடுங்க, நான் போய் எனக்கு என்ன உரிமை கேட்க. ஆனால் அதிமுகங்கிறது வந்து தொண்டர்களோட சொத்து. அந்த சொத்தில் போய் நான் தனிப்பட்ட மனுஷியாக கூட கேட்கலாம், அதிமுக தொண்டரை நான் கேட்கலாம். ஏன்னா இது உங்கள் சொத்து கிடையாது, இங்கே இருக்க தொண்டர்களோட சொத்து. தலைவர் தொண்டருக்கு தான் இதை கொடுத்துட்டு போனார். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனாக எப்படி இதை நீங்கள் கிளைம் பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் சொத்தை நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ அதைத்தான் நீங்கள் மனம் மாறுங்க, திருந்துங்க, சுய பரிசோதனை பண்ணுங்க. யாருக்காக? கட்சியோட நலன் கருதி நீங்கள் மாறுங்க. உங்களுடைய அந்த சுயநலம், அப்புறம் அவரை வந்து கொஞ்சம் எப்படின்னா அவரை ஒரு ஹெப்பாகவே காட்டி நீங்கள் தான் அவரை கொஞ்சம் அப்படி பண்ணுறாங்க. அதுலேருந்துலாம் அவர் மாறி வரணும். ப்ளஸ் இன்னொன்று அவர் என்ன நினைக்காருன்னா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும். இவ்வளோ அம்மாவை நம்ம எதிர்த்து பேசிட்டோம், நடந்துட்டோம், இனிமே போய் அம்மாட்ட போய் நிற்கிறதான். ஆனால் அம்மா வந்து ரொம்ப பெருந்தன்மையானவங்க. அவங்க பல விஷயங்களை கடந்து வந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் உச்சத்தையும் பார்த்துட்டாங்க, உச்சபட்ச கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய மனப்பக்குவங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கட்சியை நம்ம சரி பண்ணணும். இது தலைவரோட கட்சி, நம்ம அம்மாவோட கட்சி. இதை சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி பழையபடி ஆட்சி கட்டிலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். எடப்பாடி பழனிசாமி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு காரணமே ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்கள் உழைக்கவே மாட்டார், ஆனால் பதவிக்கு மட்டும் வந்துடுவார், பதவிக்காக தான் அவர் கட்சியிலே இருக்கார். சரி, இது வந்து அவர் அன்றைக்கி 2017 தெரியாதா? அவர் உழைக்கவே மாட்டாருன்னு தெரியாதா? தெரியும்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் 2016 அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் சந்திச்சுக்கிட்டாங்களா என்ன? அதாவது ஜேஎனி பிரிஞ்சு இருந்த காலத்திலே 2 பேரும் இருந்திருக்காங்க கட்சியில். அதுக்கு முந்தினெல்லாம் அவங்க கிடையாது, அந்த டைம்லேருந்து அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரு 87லேருந்து நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தாலும் ஒரு 20-30 வருஷ பயணம் இருக்குது. தே நோ ஈச் அதர் வெரி வெல். இவர் என்னென்ன பதவியில் இருந்திருக்கார், முதலமைச்சராக இருந்திருக்காரு, எல்லாமே அவர் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவருடைய ப்ளஸ் தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய மைனஸும் தெரியல. இன்றைக்கி சொல்கிறாருல அவருடைய மைனஸை. அப்போ இந்த மைனஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அன்னைக்கு 2017 வாங்கன்னு சொல்லி கவர்னர் முன்னால் கையை குலுக்கிக்கிட்டாங்களே, அன்னைக்கு தெரியலையா இவர் வந்து பதவிக்காகத்தான் இருப்பார், கட்சிக்காக உழைக்க மாட்டார் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரியலையா? தெரிஞ்சு அப்போ அன்னைக்கு உங்களுக்கு தேவை, நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, அதானே உண்மை.
நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும், நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. ப்ளஸ் அம்மாவுக்கு துரோகம், அங்கங்கே போக முடியாது, அம்மாட்ட தான் இந்த பதவியை எடுத்துக்கிடணும், அதுக்காக நீங்கள் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வந்து அடுத்த பாயிண்ட் அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வைக்கீங்க, அவரால் தான் தோத்துது. யாரால் தோத்துதுங்க? பாயிண்ட் நம்பர் 1, இந்த கட்சி ஜெயிச்சிருக்கும். அம்மா பெங்களூர்லேருந்து வந்த உடனே கட்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தால் அந்த கட்சி ஜெயிச்சிருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சு இன்றைக்கி வந்து அது அரியணைக்கேறி 3வது தடவை நம்ம அதிமுக ஆட்சி நடந்திருக்கும். அதை விட அது ஒரு பக்கம். பாயிண்ட் நம்பர் 1 அம்மா. 2வது அவர் பண்ண கடைசி நாள் தன் தொகுதியில் தான் ஜெயிக்கணுங்காக அவர் 10% கொடுத்தது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை வந்து யோசிக்க மாட்டாங்களா? அது தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன ஓட் பேங்க் வேணுமோ அதுக்காக அவர் செஞ்ச காரியம், கடைசி நாள் அது அவர் செஞ்ச காரியம். அப்போ அது வந்து சவுத்தில் அது அஃபெக்ட் ஆகாதா? அதை யோசிக்க வேண்டாமா? அப்போ அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒவ்வொரு வேட்பாளர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு அதிமுக வேட்பாளர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த 2 காரணம் தான். அப்போ இந்த 10% கொடுத்ததுக்கு அப்புறமா திருந்தி அம்மாட்ட வந்து சேர்ந்துருந்தா கூட அம்மாங்க ஒரு ஆளுமைக்காக, அம்மாங்க ஒரு மனித தெய்வத்துக்காக இந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அது நடந்துதா? அதை செய்யலை. அதனால் வந்த தோல்விதானே ஒழிய இவர் காரணம் நம்ம சொல்லவே முடியாது. ப்ளஸ் நான் இன்னொன்று அடிஷ்னலாக சொல்கிறேன், இதை செஞ்சால் 10% செஞ்சால் ஓபிஎஸ் அண்ண சைடு வீக் ஆகும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு வேலை பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க தெரியுமா? எலெக்ஷனோட 50-50 வச்சாங்க. தமிழ்நாட்டை 50-50 வச்சாங்க. நீங்கள் பாதி வச்சுக்கோங்க, நான் பாதி வச்சுக்கிறேன். அந்த 50-50க்கு கேண்டிடேட்ஸ் போட்டு உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இவர் கரெக்டாக 10% கொடுத்து இவர் 50-50 ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணார். இதை கொடுத்தா இவர் தோற்றுருவார்னு இவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் பர்பஸ்ஃபுல்லாக பண்ண காரியம். அதில் வந்து இவரை ப்ளேம் பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஓபிஎஸ் என்ன தவறுகள் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்லலை, அவரும் சில தவறுகளை பண்ணிட்டார். பட் அதெல்லாம் அவர் உணர்ந்து தான் இன்னைக்கு காலையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவர் வந்து நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன மற்றொரு முக்கியமான விஷயம், நான் எந்த காலத்துலேயும் பதவிக்கு ஆசைப்பட்டவனே கிடையாது, நான் இது வரைக்கும் என் சொந்த காலில் நின்று தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி காலு நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்க, அவர் சொன்னது. ஆனால் உலகமே பார்த்துதுப்பா, அது எத்தனை சேனலில் திருப்பி போட்டு காட்டினாங்க. நம்ம வந்து நான் எல்லோரும் அது கிண்டலாக சொன்னாங்க, நான் அதை கிண்டலாக கூட சொல்ல, சரியா? இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வீட்டில் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இல்லையா? ஒரு நல்ல நாள் நம்ம விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேறு செய்வோம். அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் அதுதாங்க உச்சபட்ச நாள், அவர் முதலமைச்சர் ஆகிற நாள். அப்போ அவர் ஒரு தாய் ஸ்தானத்தில் நினச்சி அவர் காலில் விழுந்தார், சரியா? நான் அதை கொச்சப்படுத்தலை, அதை தப்பாக பேசலை, எதுவுமே எங்கள் அண்ணன் செஞ்ச காரியத்தை நான் கிண்டல் பண்ண கூட இல்லை. அவர் ஆத்மார்த்தமாக செஞ்சதாகவே நான் எடுத்துக்கிட்டேன், சரியா? அந்த நல்ல விதத்திலே சொல்கிறேன், எங்கள் அம்மா காலில் விழுந்து தான் அவர் முதலமைச்சர் ஆனாரே ஒழிய அவர் சுயமாக 2 காலில் நின்றுலாம் அவர் முதலமைச்சர் ஆகலை. எங்கள் அம்மா இவர் என் சகோதரன் தோளில் தட்டி சொன்னதுனால தான் அன்னைக்கு இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரை ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது ஒரு பக்கம் இந்த 2 ஸ்டைடும் நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. விடாப்பிடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். அவர் இப்படியே விடாப்பிடியாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் நினச்சா கூட இவருடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் எதுவும் செய்ய முடியாது, இவரும் ஓபிஎஸ் அவரோட ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இங்கே ஒத்து போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒத்து போகும், கண்டிப்பாக ஒத்து போகும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி என்ன அவருக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குதுன்னு நினைக்கிறலாம். அதில் இருக்க கிட்டத்தட்ட 90% மேலே அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாரையுமே சுட்டி காட்ட விரும்பலை. கிட்டத்தட்ட 90% மேலே ஒரு 4-5 பேர் தான் பேசலை. ஏன்னா அந்த ஆமாம் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் அவரை மிஸ்கைட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்லாம் தங்களுடைய பதவிக்காக, அவங்க தான் பேசலையே ஒழிய மீதி 90% மேலே இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஓபிஎஸ் அண்ணன் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. எல்லோரும் கிட்டத்தட்ட பேசுகிறாங்க. அது நேற்று தீர்ப்புக்கு அப்புறம் எனக்கே நேற்று எவ்வளோ ஃபோன் வந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பேர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க ஃபோன். இல்லை, அவங்க முதல்ல இருந்தே வந்து அம்மா சைடில் அவங்க ரொம்ப கிளியர். அதில் ஒரு சிலருடைய ஒரு எண்ணம் என்னென்னா, இந்த ரெட்டையில, சரியா, ஏடிஎம்கே ரெட்டையில சிம்பிள் எங்கே இருக்கோ கட்சி எங்கே இருக்கோ அங்கே நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அம்மா கிட்ட இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்குங்கிறது அவங்க மனசில் இருக்குது. பட் அது சிம்பிள்ங்க ஒன்று தான் அவங்கள கட்டி போடும், சரியா? இப்போது நேற்று தீர்ப்புக்கு அப்புறம் எல்லாருக்கும் பல அரசியல் எல்லாருக்கும் புரியுதாரங்க செய்யும். ஒரு தீர்ப்புக்கு பின்னணி என்னன்னு புரியாத நபர்கள் யாரும் இங்கே இல்லை. ஸோ அந்த பின்னணி அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, பின்னணியை புரிஞ்சதுனால இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்மகிட்ட பேசுகிறாங்க. வெகு விரைவில்
நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்குது. நிச்சயமாக என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்துறது பாபு. விரைவில் இதுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கோம். தேங்க்யூ.